முதல் கோரிக்கை வந்துட்டு சுத்திகரிப்பு நிலையம் அதுதான் கேட்டிருக்காங்க. 20 வருஷமா அது வந்து 2 தடவை அமைச்சராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. முதல் கோரிக்கையை அதுதான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க மக்கள். அதை வந்து நான் முதல்ல சட்டமன்ற ஆஃபீஸ் எப்பவுமே உங்களுக்கு திறந்திருக்கும். சட்டமன்ற அலுவலகம் இத்தனை வருஷமா பூட்டியே இருந்துச்சு. இனிமேல் நான் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நாங்கள் திறந்து வச்சிருக்கோம். அது எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் 2 தொலைபேசி எண்களை கொடுக்குறோம். அந்த தொலைபேசி எண்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் பொதுமக்கள் வந்து அதுக்கு அழைக்கலாம். அவங்களோட பிரச்சனைகள், அவங்க வார்டில் இருக்க என்ன பிரச்சனைகளோ அதையெல்லாம் அந்த தொலைபேசி எண்ணில் அழைச்சி சொல்லலாம். நாங்கள் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தன்மைக்கு ஏற்ப 2 மணி நேரம், 12 மணி நேரம், 24 hours அந்த மாதிரி அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். 7305081179. இன்னொரு நம்பர் வந்து 7305981179. எனி டைம் எந்த பிரச்சனைனாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். மெயில் ஐடி வந்து MLA-helpline97@gmail.com. இல்லை, அவரு சொல்றது அதுதான், ஊழலற்ற ஆட்சியை தரணும் பொதுமக்களுக்கு. நம்ம வந்து ஊழலற்ற ஆட்சியை தரணும். நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வரல, மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம். மக்கள் வந்து சேவை செய்ய தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, தளபதி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த தளபதி சொல்றது அதுதான், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.